ஜனாதிபதி செயலகங்களாக பிரதேச செயலகங்களுக்கு அதை அடையாளப்படுத்தி தருமாறு சில கடிதங்கள் அனுப்பப்பட்டதாக கூறப்படுகிறது. உதாரணமாக வரி வடக்கில் இருக்கிற காணிகள், தனியாருடைய காணிகள் கூட இன்னும் சட்ட ரீதியாக அந்த மக்கள் பெற்றுக்கொள்ளாத நிலைமை காணப்படுகிற நிலையில் இவர்களுடைய நடவடிக்கையை பாதிக்கிறார்கள். இல்லை, அதை நாங்கள் எல்லாம் மண்ணாக கண்டிக்கிறோம். எங்களை பொறுத்தவரையில் இதுகள் அனைத்தும் உண்மையிலே கோட்டாபய ராஜபக்சன்ற காலத்தில் கூட செய்யாத விஷயங்களை தான் இப்போ திரும்ப செய்ய பார்க்கிறோம். நாங்கள் மீண்டும் மீண்டும் சொல்லிக்கொண்டு இருக்கிற விஷயம், தேர்தல் காலத்தில் நாங்கள் எங்களோட மக்களுக்கு தெளிவாக சொன்னாங்கள் இது தேசிய மக்கள் சக்தி இல்லை, இது ஜேவிபி. ஜேவிபி என்றது ஒரு ஒரு சுனாமி அனர்த்தம் நடைபெற்ற காலத்திலே சர்வதேச சமூகமே அதுவும் விசேஷமாக இந்த வல்லரசு தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்தை அங்கீகரிக்க விரும்பாத ஒரு நிலையிலேயும் கூட எந்தளவுக்கு இடைஞ்சல்களை போடலாமோ போட்டுக்கொண்டு இருந்த காலப்பகுதியிலையும் கூட இந்த சுனாமிக்கு பிறகு மக்களுக்கு பாதிக்கப்பட்ட மக்களுடைய கிட்டத்தட்ட 3/2 பெரும்பான்மை வடகிழக்கிலேயும் அதுவும் தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்துடைய கட்டுப்பாட்டு பிரதேசத்திலேயும் இருந்த காரணத்தினாலே அந்த மக்களுக்கு எப்படி என்றாலும் இந்த உதவிகள் போய் சேர்றதுக்கு ஒரு புரிந்துணர்வு அத்தியாவசியம் என்று சொல்லி அவர்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்க பீட்டாம்ஸ் கட்டமைப்பை உருவாக்கப்பட்டது. அந்த பீட்டாம்ஸ் அமைப்பை முடக்கிறதுக்கு இந்த ஜேவிபி செயல்பட்டு கடைசியில் வடகிழக்கு இணைப்பையும் துண்டித்தது. ஆகவே ஒரு மனிதாபிமான உதவிகள் மிக மோசமாக பாதிக்கப்பட்ட ஒரு ஒரு இயற்கை அனைத்தத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கூட அந்த உதவிகள் போய் சேரக்கூடாத அளவுக்கு ஒரு இனவாதத்தின் அடிப்படையில் செயல்பட்ட ஒரு தரப்பினுடைய முழு ஆதிக்கத்துக்குள் தான் இந்த தேசிய மக்கள் சக்தி என்ற கட்டமைப்பு இல்லாட்டி அரசாங்கம் இருக்கின்றது. ஆகவே நாங்கள் இதை பல தடவை நாங்கள் சுட்டி காட்டியிருக்கின்றோம். இன்றைக்கு அவர்கள் தேர்தல் காலத்துக்கு பிறகு, தேர்தல் காலத்தில் பேய் காட்டுறதுக்கு எல்லோரும் கதைக்கிறதானே, ஆனால் அதுக்கு பிறகு நாங்கள் தேர்தல் காலத்தில் நாங்கள் எங்களோட மக்களுக்கு சொன்ன உண்மைகள் இன்றைக்கு நிரூபிக்கப்படுற வகையில் தான் எல்லாமே நடக்கின்றது. ஆகவே இன்றைக்காவது எங்களோட மக்கள் தங்களுடைய கண்களை துறந்து சரியான வகையில் இது தேசிய மக்கள் சக்தி சம்பந்தமாக மட்டுமல்ல, நாங்கள் குறிப்பிடுகின்றது தமிழ் தேசியத்துக்கு எதிராக செயல்படுகின்ற அனைத்து தரப்புகள் தொடர்பாகவும் ஒரு விழிப்பாக இருக்கணும். தமிழ் தேசியம் என்று சொல்லிக்கொண்டும் தமிழ் தேசியத்துக்கு எதிராக செயல்படுற தரப்புகளும் இருக்கிறோம். உதாரணத்துக்கு ஐக்கிய ராஜ்யம் நிறைவேற்றலாம் என்று அவசரப்பட்டு நிறைவேற்றலாம், தாமதிக்க தேவையில்லை என்ற ஆர்வத்தோடு இருக்கிற தரப்புகள் தொடர்பாகவும் கூட அவதானமாக இருக்கணும். எல்லாவிட்டால் அதன் விளைவுகள் பாரதூரமாக அமையும் என்ற விஷயத்தையும் மீண்டும் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன்.